Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சேமியா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய வகையில் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. காலை நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவசரத்துக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் சரி, வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ரவை சேர்க்கணும். எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு இருக்கும்ல, அந்த கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்ல கெட்டியான புளிச்ச தயிர் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நல்ல புளிப்பாக இருக்க தயிர் சேர்த்தோன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மைதா போண்டாலாம் போடுவோம்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி செலவாச்சு. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த ரவை அதுக்கப்புறம் சேமியா இது ரெண்டும் நல்லா தண்ணியை உறிஞ்சிட்டு ஊறி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஊறி இருக்குது, நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்தாச்சு. இது கூடவே சுவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா குடமிளகா இந்த மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிற எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கை வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். நம்ம பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுவோம். சில டைமில் மாவு தீந்துருச்சுன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இது போல் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் கை கொடுக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப மாவு தண்ணியாயிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இந்த மாவுலேருந்து உருண்டை உருண்டையாக எடுத்துகிட்டு லேசாக வடை போல் தட்டி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை இப்படியே ப்ளைனாகவும் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காகவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் இதில் நம்ம மேலாப்பில் சேமியாவை டிப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் ப்ளைனாகவே செய்யலாம். அந்த க்ரன்ச்சினஸ் பெரியவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. நம்ம இது போல் ப்ளைனாகவே தட்டிட்டோன்னா அது பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் இது போல் சேமியாவில் டிப் பண்ணி தரப்போகிறேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக. அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு இது மேலே வச்சு தட்டிக்கணும். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மாவு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இது போல் நல்லா தட்டிக்கோங்க. 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா இது போல் தட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும்.
ரொம்ப அதிகமாக திக்னஸ் இருந்தாலும் உள்ளே இருக்கிற ரவை சேமியாலாம் வேகாமல் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் சேமியா உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம இதை தோசைக்கல்லில் ஷாலோவாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை, லேசாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இது பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. தோசைக்கல் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரேக்ஃபாஸ்ட்டை இது மேலே வச்சுருங்க. ஒரே டைமில் 4 வரைக்கும் கூட நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம், நம்ம தோசைக்கல்லோட அளவை பொறுத்தது. இது போல் வச்சுட்டு மறுபடிக்கும் நல்லா இது போல் தட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா சன்னமாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னது மாதிரி இந்த வெளியில் இருக்கிறது நல்லா வந்து ஒரு நெஸ்ட்டு போல் இருக்கும், பார்க்குறதுக்கே தெரியுதில்ல, ஒரு நெஸ்ட் மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த சேமியாவில் டிப் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுங்க, அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே போல் 2 பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஏன்னா வெளி பார்ட்டு ரொம்ப கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ இது போல் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சிம்பிளாக இருக்கணும்னா நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுலபமாகவும் வேலை முடியும், அதே மாதிரி டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சேமியா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.